Hi designers, welcome back to our channel Safa Creations. எங்களோட ஆன்லைன் கிளாஸ்க்கான நியூ பேட்ச் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கான பிகினர்ஸ் டியூட்டோரியல்ஸ், ப்ளவுஸ் டிசைனிங்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கிளாஸ் 46ல் ஹேண்ட் ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஃபில்லிங் ஸ்டிச்சான ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டைப் நாட்ஸ் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சாக இருந்தாலும் இதை ஆரி ஒர்க்குக்கு இடையில நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப எம்போஸ்டான எலிகண்டான லுக் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிச் ஒரு மல்டி பர்பஸ் யூசேஜ் இருக்க ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஒரு பார்டர் லைனாக வேணும்னா நீங்கள் ஒரு பார்டரில் போடலாம், சின்ன டாட் ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம், குட்டி புட்டாஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபில்லிங்காகவும் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை பற்றி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டை பிகினர்ஸ் போடுற மாதிரி ஈஸியான மெத்தட்லேயும் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து போடுற மாதிரி வேகமாக போடக்கூடிய ரெண்டாவது மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஸ்டிச் போடுறப்போ பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேருக்கு நாட் போடுறப்போ நூல் அடிக்கடி சிக்கு விழுகும், சில பேருக்கு நாட் கரெக்டாக வரும், ஆனால் அந்த நாட்க்கு மேலே நூல் பிரிஞ்சுட்டு அங்கங்கே நிற்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். மூணாவது, எந்த இடத்துல எப்படியெல்லாம் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பிக்சரோட அதுக்கான ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா கிளாஸஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் போனி பிராண்டில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். பிராண்டில் கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால நான் சொல்கிற 3 விஷயங்களும் உங்கள் நீடில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நீடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி வளைச்சு பார்த்தீங்கனாலும் வளையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்கான நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நிறைய ஸ்டாண்ட்ஸ் ஒரே நேரத்தில் கோர்த்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இந்த ஐ பார்ட் வந்து பெருசாக இருக்கணும். அடுத்தது, நீடிலோட லென்த் 3 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். நான் இந்த நாட் போட வேண்டிய த்ரெட்டை ஒரு பவுலில் இது மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டை எடுக்கும்போது சிக்காகாமல் இருக்கும். அந்த த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குள்ள இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துட்டு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ 2 கையையும் ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ லாங்காக த்ரெட்டை வந்து இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கையிலேருந்து ரைட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டு பாருங்கள். 2வது த்ரெட் எடுத்துட்டு மொதல் த்ரெட்டோடவே சேர்த்து வச்சுட்டு ஃபுல்லாக இழுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இழுக்கணும் அப்படின்னா நம்ம மொதல் த்ரெட் நம்ம எடுத்துருப்போம்ல அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லாங்காக இழுத்துட்டே போகணும். இப்போ 2 ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ லெஃப்ட்ல இருந்து மடக்கி ரைட் சைடு வந்து இழுக்கலாம். 3வது த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எண்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் ஃபுல் லென்த்துக்கு இழுத்துக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்குன்னு சொல்லி மாறி மாறி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன நாட் போடுறீங்கன்னா 4-5 த்ரெட் எடுத்தால் போதும். நாட் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 8ல இருந்து 10 வரைக்கும் கூட எடுக்கலாம். இதை கட்டர் வச்சு கட் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படியே ஊசியில் கோர்க்கறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் க்ளூ எடுத்துட்டு அந்த முனையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கோர்க்க வந்து கஷ்டப்படுறவங்க இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஊசியில் கோர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இழுக்கலாம். இழுத்து 2 ஈக்குவல் பண்ணிக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக இப்படி இழுத்துட்டு நாட் போடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு த்ரெட் மட்டும் லூஸாக இருக்கிற மாதிரி வராமல் இருக்கும். நம்ம த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா த்ரெட்டும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் ஒவ்வொரு சைடு போகும். ஸோ இப்படியே வச்சுட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா நாட் வந்து நீட்டாக கிடைக்காது, நூல் பிரிஞ்சு வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதே ரைட் ஹேண்டில் நீடில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் நாட் வச்சுக்கோங்க. நீடில் ஃப்ரண்ட் சைடில் திருப்புங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை வந்து ரைட் சைடில் திருப்புங்க. ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நீடிலுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நாட் கிட்ட பிடிச்சிக்கோங்க. நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்மூத் கண்டிஷனுக்கு மாத்திட்டு அப்புறமா நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து எல்லா நாட்ஸுக்குமே பொருந்தும். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதா இருந்தாலும் சரி, லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், எல்லா நாட்டுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு போட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் லுக்ல வந்து கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு லோட்டஸ் டிரா பண்ணிட்டு அவுட்லைன்ல செயின் ஸ்டிச் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு டிராயிங் வந்து எப்படி வரைகிறதுன்னு தெரியலனா எப்படி வந்து மொபைல்ல இருந்தே ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்.
அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து ட்ராப் நீடில் அடியில் விட்டு ஏதாவது ஒரு இடத்துல மேலே எடுத்துக்கோங்க. நீடில் ஆப்போசிட் சைடு இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் இருக்கணும். இப்போ நீடிலுக்கு மேலே கொண்டு போய் அடியில் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டை அடியில் கொண்டு போய் நீடில் வந்து இழுக்கணும். அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிரித்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாது. இந்த மாதிரி ஸ்லோவாக விடணும். அடியில் இருக்க நீடில் வந்து இழுக்கணும். ஒரு நீட்டான ஒரு நாட் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் நாட் போடலாம். அதுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ த்ரெட்டை வந்து நீடிலுக்கு மேலே கொண்டு போய் அடியில் எடுத்துருங்க. ஒரு சுற்றினா போதும். இப்போ நீடில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டை அடியில் எடுத்துகிட்டு போய் நீடில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக இழுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் நம்ம நாட் வந்து போட்டுக்கலாம். அடியில் நீடில் வந்து இழுக்கும் போதெல்லாம் மேலே இருக்க த்ரெட்டையும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கணும். அப்போ தான் சிக்கு வராமல் இருக்கும். பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் 2 கை யூஸ் பண்ணி போடுறப்போ. இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் மெத்தட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். இப்போ ரைட் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி வரும். இப்போ ஊசியை அந்த ரிங்க்கு அடியிலும் இப்போ நீடில் மறுபடியும் எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரிங் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ரிங்குள்ளே இந்த மாதிரி விரல் வச்சுட்டு 2 பக்கமும் இழுக்கணும். இந்த மாதிரி பாருங்க, அந்த ரிங்கை தான் இப்போ பெருசு பண்ணுறோம். 2 பக்கமும் இப்படி இழுத்து பெருசு பண்ணி டைட் பண்ணிட்டே அடியில் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அதில் நீடில் வந்து இழுக்கணும். அதாவது த்ரெட்டை சுற்றி ஒரு ரிங் மாதிரி எடுத்துக்கோங்க. நீடில் அந்த ரிங்குக்கு கீழே இருந்து மேலே எடுக்கணும். ஸோ இப்போ நீடில் வந்து இழுக்கலாம். இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் வரும். இந்த த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்து முடிச்சு வந்து போட்டுறாதீங்க. இந்த ரிங் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி ரிங் ரெடி பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் த்ரெட்டு வெளியில் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீடில் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கலாம். அதே சமயத்தில் மேலே இருக்க அந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி இழுத்து இந்த ரிங்கை வந்து பெருசு பண்ணுங்கள். த்ரெட்டை அப்படியே சிக்கு விழுகாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே விடுங்க. இப்போ எல்லா த்ரெட்டுமே அடியில் போயிடுச்சு. உங்களுக்கு நீட்டான ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறமா செகண்ட் டைப் வந்து போடுங்க. எண்டிங் நாட் வந்து ஃப்ரேமை டேர்ன் பண்ணாமல் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு காட்டில் ஒர்க் பண்ணும்போது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஃப்ரேமை டேர்ன் பண்ணி நாட் போடுவாங்க. அதை விட இந்த மாதிரி ஃப்ரேமை திருப்பாமல் பின்னாடி இருந்தே ஃப்ரண்ட் சைடில் இருந்தே நாட் போட்டு பழகியாச்சுன்னா உங்களுக்கு காட்டில் ஒர்க் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். மாதிரி நீடில் வந்து அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். மேலே இழுக்கும்போது ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் இழுத்துற வேணாம். எல்லா த்ரெட்டையும் இழுத்துறாம இது பேக் சைடு, அதாவது ஃப்ரேமோட பின்பக்கம் இது. இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க. நீடில் வந்து மேலேருந்து பக்கத்தில் பஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. கையில் பிடிச்சி வச்சுருந்த த்ரெட்டை வந்து நீடில் ஒரு 2 டைம் சுற்றிட்டு அப்படியே நீடில் வந்து ஃபுல்லாக கீழே இழுத்துருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லா த்ரெட்டும் வெளியில் வந்து நாட் விழுந்துடும். இப்போ நாட்க்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். இந்த அவுட்லைனோட ஓரத்தில் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி பிடிச்சிட்டு நீடிலோட ஷார்ப் எட்ஜ் ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி சுற்றணுமோ, நீடிலுக்கு மேலே சுற்றி அடியில் கொண்டு வந்தோம் இல்லையா, அதே மெத்தடில் இதுக்கும் சுற்றிக்கலாம். நீடில் பஞ்ச் பண்ணுற பிளேஸ் மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம பக்கத்தில் பஞ்ச் பண்ணியிருப்போம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் ஸ்டிச் வேணுமோ அவ்வளோ லென்த் விட்டு பஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுனால இந்த லைனோட ஆப்போசிட் லைன் அந்த ஷார்ப்பான ஒரு கார்னர் வரும் இல்லையா, அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கீழே இழுக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு மேலே அதிகமான லென்த்தில் போட வேணாம். பெரிய நாட்ஸ் போட்டிங்கன்னா கிளாத்தை ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த நாட் எல்லாமே லூஸாக இருக்கும். மேலே உள்ள த்ரெட்டு ஃபுல்லாக கீழே போகிற வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை வந்து பிடிச்சி தான் இருக்கணும். பாதியில் விட்டுட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து சிக்கு விழுந்துடும். இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற அந்த பெட்டலுக்கும் சேம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த பக்கமாக போட்டுக்கலாம். மெத்தட் எல்லாமே சேம் தான். எடுக்கிற இடம் வந்து லெஃப்டில் எடுத்து ரைட்டில் வந்து நாட் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
சில பேருக்கு நாட் போடுவாங்க, ஆனால் அந்த நாட்டில் அந்த ஸ்டெம் போர்ஷன் லூஸாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே த்ரெட்டை பிடிக்கிறப்போ அந்த த்ரெட்டு நீங்கள் போடுற ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட் பார்த்து இழுத்து பிடிக்கணும். இந்த நாட் விழுறதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்து இழுத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோட ஸ்டெம் போர்ஷன் கிளாத்தோட அப்படியே படிஞ்ச மாதிரி கிடைக்கும். ஹார்ட் ஷேப்ல இருக்கிற இந்த இடத்த ஃபில் பண்ணலாம். இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எல்லோ கலர்ல கொடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு, அதனால நான் வீடியோ கொஞ்சம் வேகமாக காட்டிடுறேன். நாட் போடுறப்போ உங்களுக்கு த்ரெட்டு சீக்கிரம் காலி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நீடில் எவ்வளோதான் லென்த்தியாக த்ரெட் எடுத்தாலுமே சீக்கிரம் வந்து காலி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்போ ஒரு தடவையும் நீங்கள் த்ரெட் எடுத்து நாட் போட்டு ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நிறைய நீடில் வச்சுட்டு எல்லா நீடில்லையுமே த்ரெட்டு கோர்த்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 பெட்டல் மட்டும் இருக்குது. இதுக்கு நான் வந்து நாட் கொடுக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சும்மா வேவ் லைன் மாதிரி ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல் லோட்டஸ் மோட்டிவ் வந்து முடிச்சாச்சு. ஒரு 1/2 இன்ச் பார்டர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு லோட்டஸ் போட்டிங்கன்னா கூட ஸ்லீவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லோட்டஸ் டிசைன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு டெலிகிராமில் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டாக இருக்க இமேஜ் வந்து நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நாட்ஸை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிக்சர்ஸும் அதுக்கான ஐடியாஸும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ், இதில் வந்து லைட் சின்ன ஒரு பீட் கொடுத்து ஒரு பார்டர் லைன் போட்டுட்டு ரேண்டமாக ஒரு கொடி டிசைன், அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இருக்குது. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நாட் கற்றுக்கிட்டவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். அடுத்தது இந்த ப்ளவுஸ் டிசைன், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஜரி, ஒரு லைன் க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச், அடுத்தது மறுபடியும் ஜரி லைன், மறுபடியும் ஒரு மாதிரி அந்த ஆர்ச் ஷேப்பில் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த குட்டி குட்டி ஹார்ட் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு 2 பக்கமும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹார்ட் மட்டும் இல்லை, இது லீஃப் ஷேப்பில் கூட லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பார்டர் போட்டிருக்காங்க. 2 பக்கமும் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுட்டு நடுவில் உள்ள இடம் ஃபுல்லாக 2 கான்ட்ராஸ்ட் கலரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வந்து ஃப்ளவர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் டிசைன் தான். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் லோடிங்கில் ஃப்ளவர் போட்டுட்டு மற்ற பார்டர் ஃபுல்லாகவே ரேண்டமாக இந்த ஃப்ரெஞ்ச் நாட், இந்த சிங்கிள் பீட் லாக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன புட்டா ஒர்க் வந்து பீட்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த லாங் ஸ்லீவ் தான். இது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து செல்ஃப் கலரில் பானி ஒர்க் போட்டிருக்காங்க அடியில். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் லைனாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டிசைன்லேயே வந்து ஹைலைட்டாக இருக்கிறது அந்த ஃப்ளவர்ஸ் தான். அது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் போடுறப்போ நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சில் கொடுத்துருங்க. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக ஓரத்துலேயே ஒட்டின மாதிரி சுகர் பீடில் ஒரு லைன் அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்க இடத்துக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். இந்த ஆர்டரில் போட்டால் அந்த ஷேப், அந்த கார்னர் எல்லாமே அப்படியே எக்ஸாக்டாக நீங்கள் வரைஞ்ச அவுட்லைன் மாதிரியே கிடைக்கும். ஜரியில் சில்வர் கலர் அவுட்லைன் போட்டுட்டு உள்ள 2 டிஃப்ரெண்ட் ரெட் கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 2 நாட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ப்ளவுஸ் டிசைன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் எனக்கு ஷேர் பண்ணலாம். அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் வேணாலும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.